Hello students, welcome to Schoolless. இன்னைக்கு நம்ம 5th standard mathsல term 2 unit 2 numbers பார்க்கலாம். பேஜ் நம்பர் 5ல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் introduction of square numbers சொல்லிருக்காங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்றது ஒரு நம்பர் அதாலே மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குமோ அதான் ஸ்கொயர் நம்பர்ன்றது. ஸ்கொயர் நம்பர்ஸ் end with digits 0, 1, 4, 6, 9 or 25. இங்க ஸ்கொயர் நம்பர் எதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 ஓட ஸ்கொயர் 4, 3 ஓட ஸ்கொயர் 9, 4 ஓட ஸ்கொயர் 16, 4 times 4 16, 5 ஓட ஸ்கொயர் 25, 6 ஓட ஸ்கொயர் 36. ஓகேங்களா? இது அதுதான் உங்களுக்கு வந்து இந்த சைடும் 6 டாட்ஸ் இருக்கும், இந்த சைடும் 6 டாட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ள வந்து எவ்வளோ டாட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 times 6 36. ஸோ இந்த ஸ்கொயர்ன்றதை இப்படி நம்மளுக்கு பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. A square number is multiplied by the same number. ஸோ நம்ம படித்தது தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் இதெல்லாம் என்ன ஆன்சர்னு கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, 5 ஸ்கொயர் இஸ் 25, 6 ஸ்கொயர் இஸ் 36, 7 ஸ்கொயர் இஸ் 49, 8 square is 64, 9 square is 81, 10 square is 100. So இந்த 1 to 100 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இந்த 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81 and 100ன்னு மனப்பாடமாக தெரியணும். ஸோ இதில் வந்து கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு கேட்குறாங்க. 1 ஸ்கொயரில் வந்து ஒன்று தான் இருக்கும். 2 ஸ்கொயரில் 1, 2, 3, 4, 3 ஸ்கொயரில் 9 இருக்கும், 4 ஸ்கொயரில் 16 இருக்கும். நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். சர்க்கிள் அண்ட் கலர் த ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த டயக்னலாக இங்கே என்ன பண்ணுறாங்க, 2 times 2 மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும்ன்றாங்க. 3 times 3 மல்டிப்ளை பண்ணால் 9, 4 times 4 16, 5 times 5 இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. ஸோ 5 இங்கே எக்ஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க, மல்டிப்ளிகேஷன். 5 times 5 25, 6 times 6 36, 7 times 7 49, 8 times 8 64, 9 times 9 81 and கடைசியாக 10 times 10 100. ஸோ இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் வேறு ஒரு இடத்துலையும் வரும். ஓகேங்களா? ஸ்கொயர் நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 9 and 4 கூட வரும். ஸோ இங்கேயும் இருக்குது, வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதையும் சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. 16 பார்த்தீங்கன்னா 8ம் 2ம் மல்டிப்ளை பண்ணாலும் 16 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு எங்கேயாவது வருதான்னு கூட பார்த்து நீங்கள் அதையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 2.1 சம்ஸ் பார்க்கலாம். நம்பர்ஸ் யூனிட்டில் ஆன்சர் த ஃபாலோயிங். தி ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 2. ஒரு நம்பரோட ஸ்கொயர்னா என்ன, அந்த நம்பரை அதோடய மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 வந்து 4. தி ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 5. 5ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 25. இதெல்லாம் ஈஸியாக நம்ம மைண்ட்லேயே பண்ணிடலாம். These number of boxes is equal to 1 square number. The number is, இங்கே ஒரு ஸ்கொயர் பாக்ஸை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. இப்படி 3ஆக பிரிச்சிருக்காங்க, இப்படியும் 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னது, 3 cross 3ஆக பிரிச்சிருக்காங்க. 3 cross 3 என்னது, 3 times 3 is 9. ஸோ 9ன்ற ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் பாக்ஸில் இருந்து கிடைக்கிற ஒரு ஸ்கொயர் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ அதை தான் கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் ஸ்கொயர் நம்பர்? 23 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 54 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 36 மட்டும்தான் ஸ்கொயர் நம்பர். 6 times 6 gives 36ல. ஸோ இதுதான் ஸ்கொயர் நம்பர். 45ம் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 49? 49க்கு அப்புறம் 49ன்றது என்னது, 49 is nothing but 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் வந்து 49. 7 ஸ்கொயருக்கு அப்புறம் 8 ஸ்கொயர் என்னது, 8 into 8. 8 times 8 gives 64. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 64 தான் 8 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 8ல் இருக்க ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். த நம்பர் விச் கேன் டிவைட் அ நம்பர் வித்தவுட் லீவிங் அ ரிமைண்டர் இஸ் கால்ட் இட்ஸ் ஃபேக்டர். இப்போ 12ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அந்த நம்பரை எதாலெல்லாம் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரிமைண்டரே வராது. அதெல்லாம் தான் அதோட ஃபேக்டர்ஸ். ஸோ இது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட 12 லட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த 12 லட்டு நான் பிரித்து கொடுக்கணும். எத்தனை பேருக்கு எப்படி பிரித்து கொடுக்குறேன்றது முக்கியம் இல்லை. ஆனால் என்கிட்ட மீதி எந்த லட்டுமே இருக்கக்கூடாது, ஈக்குவலாக கொடுக்கணும்.
ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் இந்த 12 லட்டையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒருத்தருக்கு கொடுத்துருவேன். அந்த 12 லட்டு நீயே சாப்பிடுன்னு சொல்லி அப்படி கொடுக்கலாம். இல்லாட்டி எப்படி கொடுக்கலாம், 12 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கு ஒவ்வொரு லட்டாக கொடுக்கலாம். ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லி 12 டிஃப்ரெண்ட் பர்சனுக்கு ஆளுக்கு ஒரு லட்டாக கொடுக்கலாம். ஸோ இது இப்படி கொடுத்தாலும் நம்மள்கிட்ட லட்டு மீதி இருக்காது. ஓகே, இல்லாட்டினா என்ன பண்ணலாம், நான் 2 லட்டாக கொடுக்கலாம். 2 லட்டா எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், 2 லட்டா 6 பேருக்கு கொடுக்கலாமா? 6 பேர் கொடுத்தா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து என்னது, லட்டு என்கிட்ட மீதியும் இல்லை. ஸோ நான் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம், 2 × 6 இப்படி 2 பேருக்கு நான் இப்படி பிரித்து கொடுக்கலாம். இல்லாட்டினா 6 லட்டு ஒருத்தருக்கு, 6 லட்டு இன்னொருத்தருக்கு, இந்த மாதிரி பிரித்து கொடுக்கலாம். ஸோ இப்படி பிரித்து கொடுத்தாலும் என்னது, என்கிட்ட மிச்சமாக எந்த லட்டும் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக பிரிக்கிறோம்ல, இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி 3 4 பேருக்கு நான் வந்து ஈக்குவலாக 4 பேருக்கு 3 லட்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கூட பிரித்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறோம்ல, ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறோம், நம்மளுக்கு மீதி எதுவுமே வரல. இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இப்போது ஃபேக்டர் ஆஃப் 12 என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 அப்புறம் 12. ஸோ இங்கே வந்து எதாலெல்லாம் நான் அந்த 12 டிவைட் பண்ணேன்னா ஈக்குவலாக டிவைட் ஆகுதோ அதுதான் வந்து நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்லி இங்கே எழுதுகிறோம். நம்ம இப்போ சம்ஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபேக்டர் ஆஃப் 4 ஆர் 1 2 and 4. 4 வந்து நான் 1ஆல் டிவைட் ஆகும். இப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும் அது 1ஆல் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் அதே நம்பராலையும் டிவைட் ஆகும். எனி நம்பர் வில் பி டிவிசிபிள் பை இட் செல்ஃப் அண்ட் 1. ஓகேங்களா? அதனால நான் 4 வந்து 1ஆல் எப்பவும் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வராது, அடுத்தது 4ஆலே டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வராது. ஸோ உங்ககிட்ட என்ன நம்பருக்கு எது கேட்டாலும் நீங்கள் 1ஆலையும் டிவைட் ஆகும்னு சொல்லி போட்டுடலாம், அதே நம்பர் 18ஆலும் டிவைட் ஆகும்னு கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். மீதி உள்ள ஃபேக்டர்ஸ் தான் இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 2லேருந்து டிவைட் பண்ண ஆரம்பிங்க. 18 2ஆல் போகுமா, 18 2ஆல் போகுமான்னு கேட்டால் நீங்கள் வந்து 18 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா என்ன வரும், 9. ஸோ 18 2ஆல் போகும். அப்போ நான் 2 இங்கே போட்டுருவேன். ஸோ எத்தனை டைம்ஸ் 2ஆல் போகுதுன்னா 9 டைம்ஸ். ஸோ 9ம் ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ 9 அந்த சைடு போட்டுருங்க, இங்கே 2 போட்டுருங்க. 9 2s are 18 அதனால 9ம் 2ம் 18ஓட ஃபேக்டர்ஸ். அடுத்தது 18 3ஆல் போகுமா, 18 3ஆல் போகுமான்னு பார்க்குறோம். 18 டிவைடட் பை 3 பண்ணால் என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இந்த சைடு 3 போட்டு இங்கே 6 போட்டுருவேன். ஸோ 3ஆலையும் போகுது, 6ஆலையும் போகுது. அடுத்தது 4ஆல் போகுதான்னு பார்ப்போமா. 18 4ஆல் போகுமா, 4ஆல் போகாதுல்ல. ஏன்னா 4 4s are 16, 4 5s are 20. ஸோ 16ம் 20 தான் போகுமே தவிர 18 போகாது. ஸோ 4 டேபிள்ஸில் போகாது. 5 டேபிள்ஸில் போகுமா, 5 டேபிள்ஸில் போகாது. 6 டேபிள்ஸில் நம்ம பார்த்துட்டோம், 6 3s are 18. ஸோ அதையும் எழுதியாச்சு. 7 டேபிள்ஸில் போகாது, 8 டேபிள்ஸ்லையும் போகாது. 9 டேபிள்ஸ். ஓகே, 9 டேபிள்ஸில் 9ம் 2ம் ஃபேக்டர்ஸ் ஏற்கனவே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்க நம்பரோட பாதி வரைக்கும் நீங்கள் செக் பண்ணால் போதும், அதுக்கு மேலே செக் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ 18ஓட ஹாஃப் எது, 18ஓட ஹாஃப் வந்து 9. ஓகேங்களா? ஸோ இந்த 9 வரைக்கும் நம்ம எதோடலாம் டிவிசிபிள் ஆகுதோ அது வரைக்கும் செக் பண்ணால் போதும், அதுக்கு மேலே செக் பண்ண வேணாம். ஏன்னா அந்த ஹாஃப்ன்ற நம்பர் வந்து 2ஆல் தான் மல்டிப்ளை ஆகும். அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதையும் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு மேலே நம்ம செக் பண்ண தேவையில்லை. இப்போ 20க்கு பாருங்கள், 20 வந்து 20ஓட ஃபேக்டர்ஸ் 1ம் 2ம், 1 and நம்பர் இட் செல்ஃப்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட ஹாஃப் வந்து என்னது, இதோட பாதி வந்து 10. ஸோ 2ஆல் போகுமா, 2 வந்து 2 × 10 20. ஓகேங்களா? இப்போ 10 வரைக்கும் நம்ம மீதி எந்த நம்பரால் இது டிவிசிபிள் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம். 3ஆல் டிவைட் ஆகுமா, 20 ஆகாது. 4ஆல் ஆகுமா, 4ஆல் ஆகும். 4 5 4s are 20 தானே, 4ஆல் ஆகும். ஸோ 4 times 5 5 4s are 20. 6ஆல் ஆகுமா, ஆகாது. 7ஆல் ஆகுமா, 7ஆலையும் ஆகாது. 7 3s are 21 போயிடுது, 7ஆலையும் ஆகாது. 8ஆல் ஆகுமா, 8ஆலையும் ஆகாது. 9ஆலையும் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் 1 2 4 5 10 and 20. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். 24க்கு பார்க்கலாம். 1 எழுதிட்டு 24. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2ஆல் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்க்கணும். 12 2s are 24. டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். 12 2s are 24. ஸோ நான் 12 வரைக்கும் மீதி உள்ள நம்பர்ஸை வச்சு நம்ம செக் பண்ணிட்டே வரலாம். 3 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் போகும்,
3 tables ஞாபகம் இருக்கா? 8 times 3 24 தானே வரும். ஸோ 3 tablesல 8 times போகுது. ஓகேங்களா? அடுத்தது 4 tablesல என்னது? 6 4s 24 6 4s 24. ஸோ இங்கே 4 போட்டுட்டு இங்கே 6 போடுவேன். அதுக்கப்புறம் 5 tablesல போகாது. 6 tablesல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 6 4s இருக்கு. 7 tablesல போகாது. 8 tablesல போகுதுல ஏற்கனவே. 8ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் ஒன்றும் வராது. 3ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் ஒன்றும் வராது. ஸோ 8 போட்டோம். 9 tablesல போகாது. 10 tablesல போகாது. 11 tablesல போகாது. 12ல போகும் அடுத்தது. அப்புறம் 24. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது 42ன்ற நம்பர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1ன்னு எழுதிக்கோங்க. இங்கே 42ன்னு எழுதிக்கோங்க. எனி நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப். அதனால 1ஆல் டிவைட் ஆனாலும் ரிமைண்டர் கொடுக்காது. 42ஆல் டிவைட் ஆனாலும் ரிமைண்டர் கொடுக்காது. அதனால நான் அதை ரெண்டையும் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் 2லேருந்து ஆரம்பிங்க. 2ஆல் போகும், ஏன்னா இது ஈவன் நம்பர் தானே. ஸோ 2ஆல் எத்தனை டைம்ஸ் போகும்னு தெரியலனா டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. 42 டிவைடட் பை 2னா 21. ஓகேங்களா? நம்ம நம்பர்ஸ் யூனிட்டில் படித்தோம்ல ஃபஸ்ட் டேர்மில் எப்படி டிவிஷன் பண்ணுறதுன்னு. ஸோ 21 2 times 21 வந்து 42 கிடச்சிச்சு. இது 2 ஃபேக்டர் கிடச்சிச்சா? 3 tablesல போகுமான்னு பார்க்கலாமா? 42 டிவைடட் பை 3. 42 டிவைடட் பை 3 எப்படி பண்ணணும்? 4 எடுத்துட்டு 1 times போகுமா? 3 times 1 வந்து ஓகே, இது நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாம். 42 டிவைடட் பை 3 எப்படி பண்ணுவீங்க? 3 இங்கே போடுவீங்க. 1 times 3 சப்ராக்ட் பண்ணால் 1 கீழே வரும். அடுத்தது இந்த 2 கீழே இருக்கணும். 12. அப்புறம் 4 3s 12. ஸோ 0 14 times. ஓகேங்களா? ஸோ 3 and 14. 3 and 14 are factors of 42. அடுத்தது 4 tablesல போகுமா? 4 tablesல போகாது. ஓகேங்களா? 4 tablesல 4 times 10 40. 40க்கு அப்புறம் 44 தான் வருமே தவிர 4 tablesல போகாது. நெக்ஸ்ட் வேறு என்ன டேபிளில் போகும்? 6 tablesல போகும். 6 times 7 42. 6 times 7 42ன்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ 6க்கு அப்புறம் 7லேயும் போயிடுச்சு. 8ல் போகாது, ஏன்னா 8 5s 40. அதுக்கப்புறம் 48 வந்துடும். 8 tablesல போகாது. 9 tablesல போகாது. 10 tablesலையும் போகாது. ஓகேங்களா? 10 வேறு எதுலேயுமே போகாது. ஸோ இதுதான் வந்து அதோட ஃபேக்டர்ஸ். பேஜ் நம்பர் 9ல் இருக்கிற ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ்க்கு வந்து இந்த 1 to 10 வந்து ஃபேக்டர்ஸான்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். 1 எப்போவுமே ஃபேக்டராக இருக்கும். எல்லா நம்பருக்கும் 1 ஃபேக்டராக இருக்கும். அதனால நான் 1 வந்து கண்ணை மூடி டிக் போட்டுருவேன். எல்லா நம்பருக்கும் நீங்கள் ஃபேக்டர்னு. ஈவன் நம்பர்லாம் பார்க்கலாம். ஈவன் நம்பர்ஸ்க்குலாம் 2 ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதையும் நம்ம கண்ணை மூடி டிக் போட்டுடலாம். இது ஈவனில் முடியுதுல, 6ன்றது ஈவன் நம்பரில். ஸோ அது ஈவன். 20 is even, 60 is even. 2 ஃபேக்டராக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இனிமேல் வந்து நம்ம 3ஆல் டிவைட் ஆதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். 316 வந்து 3ஆல் டிவைட் ஆதான்னு எப்படி செக் பண்ணுவோம்? இப்போ 316 வந்து 3ஆல் டிவைட் ஆதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 316 டிவைடட் பை 3 போடுங்க. 1 டைமா? ஸோ 0 ஆயிரும். இந்த 1 கீழே இறக்கும் போது இங்கே மேலே 0 போடணும். 1 கீழே இறக்குவீங்க, போகாது. ஸோ மேலே 0 போட்டுட்டு திருப்பியும் 6 இறக்குவீங்க. ஸோ 6 இறக்குனா நம்மளுக்கு என்ன? 5 3s 15. சப்ராக்ட் பண்ணால் மீதி ஒரு ரிமைண்டர் வரும். ரிமைண்டர் வந்தால் நாட் அ ஃபேக்டர். கரெக்டுங்களா? ரிமைண்டர் இருக்குல்ல, ரிமைண்டர் இஸ் தேர். ரிமைண்டர் இஸ் 1. ஸோ நாட் அ ஃபேக்டர். 3 இஸ் நாட் அ ஃபேக்டர். 3164ல் போதான்னு பார்த்தா 3ல் முதல் டிவைட் ஆகுது. ஸோ 31 எடுத்துக்கிறோம். 31 வந்து 4ல் எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 7 4s 28. ஸோ 7 28. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 3 கிடைக்கும். 6 கீழே இருக்கிறோம். 6 9 4s 36. ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ 4 இஸ் அ ஃபேக்டர். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக டிவைட் ஆச்சுன்னா அது வந்து ஃபேக்டர்.
மீதி எந்த நம்பர்ஸுமே வந்து 316க்கு ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், மீதி எந்த நம்பருமே வராது. அடுத்தது 37ன்ற நம்பர் எடுத்துக்கலாம். 37ன்றதுக்கு இதில் இருக்கிற எந்த நம்பருமே ஃபேக்டராக இருக்காது. இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து 1 மட்டும்தான் ஒரே ஒரு ஃபேக்டராக இருக்கும். இன்னொரு ஃபேக்டர் என்னவா இருக்கணும், அதே நம்பர், அது மட்டும்தான். ஓகேங்களா? இங்கே வேற எந்த நம்பர் எடுத்து பண்ணாலும் அது வந்து டிவைட் ஆகாது. ஸோ தே ஆர் கால் ப்ரைம் நம்பர்ஸ். 20 பார்த்தீங்கன்னா 1ல் போகுது, 2ல் போகுது, 10ல் போகும். ஓகேங்களா? 2 × 10 20ல். அதே மாதிரி 5 4s are 20ல். ஸோ அதிலலாம் வந்து போகும். அதெல்லாம் அதோட ஃபேக்டர்ஸு. 60 பார்த்தீங்கன்னா 1ல் போகும், 2ல் போகும், அப்புறம் 10ல் போகும். எத்தனை டைம்ஸ் 10 வந்து 60? 6 டைம்ஸ் 10 60. ஸோ 6 டைம்ஸ் 10 60, 6 ஒரு ஃபேக்டரு. அடுத்தது 60 பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும்ல. 60 வந்து 3ஆல் எப்படி டிவைட் ஆகும்? 3 × 20னா என்னது? 60 தானே கிடைக்குது. ஸோ 3 வந்து ஒரு ஃபேக்டர். 4ஆல் போகுமா? 4ஆல் போகுமான்னு பாருங்கள். 4ஆலையும் போகும். 60 டிவைடட் பை 4 போடுவோம். 1 டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணால் 2 வரும். இங்கே மேலேருந்து இறக்குனா 0 கீழே இறங்கிரும். ஸோ 5 4s are 20. ஸோ 0. ஸோ 4ம் ஒரு ஃபேக்டர். 4 பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணதில்ல 60. அதனால 4ம் ஒரு ஃபேக்டர். 5ல் கண்டிப்பாக போகும்ல. 5ல் கண்டிப்பாக போகும்ல. ஏன்னா 0ல் முடிஞ்சாலே அது 5லையும் போகும். 5ல் போகும். 5ல் எத்தனை டைம்ஸ் போகும்னா 12 டைம்ஸ் போகும். 12 5s are 60. 6ல் பார்த்துட்டோம். 7ல் போகாது, 8லையும் போகாது, 9லையும் போகாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 60. அடுத்தது ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, 448. இந்த நம்பர் வந்து எதுலலாம் டிவைட் ஆகும்னு பார்க்கலாம். 1ல் ஆகுது, 2ல் ஆகுது, நெக்ஸ்ட்டு 3ல் ஆகுதான்னு பார்க்கலாம். 3ல் ஆகுதான்னு பார்த்தா 3ல் ஆகாது. 3ல் ஆகுதான்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது, டிவிசிபிலிட்டி ரூல். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். 4 + 4 8, 8 + 8 16. That number should be divisible by 3. அது வந்து divisible by 3 அல்ல. It's not divisible by 3. ஸோ இந்த divisibility rule வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த நம்பர் இஸ் நாட் divisible by 3. 4ஆல் ஆகுமா? 4ஆல் ஆகும். பார்த்தாலே தெரியுது. 112 டைம்ஸ் 4 வந்து 448. அதாவது 112 டைம்ஸ் 4 வந்து 448. ஸோ 4ஆல் ஆகுது. அடுத்தது 5ஆல் ஆகாது. 6ஆல் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 448 divided by 6 எப்படி பண்ணுவோம்? 44ன்னு எடுத்துக்குவோம். எத்தனை டைம்ஸ் 6 டேபிள்ஸில் 44 போகும்? 6 8s are 48. ஸோ அதனால் 8 எடுக்கக்கூடாது, 6 7s are எடுக்கணும். 6 7s are 42. ஓகேங்களா? ஸோ 2 இருக்கும். கீழே இந்த 8 இறக்குவோம். 8 இறக்கணும். 6 4s are 24. மேலே 4 போட்டு 24. மீதி ரிமைண்டர் 4 இருக்குது. ஸோ இது வந்து ஃபேக்டர் கிடையாது. ஸோ 6 ஃபேக்டர் கிடையாது பார்த்துட்டோம். அடுத்தது 7 பார்க்கலாம். 7 செக் பண்ணி பார்க்கலாம். 448 divided by 7. 42. 6 டேபிள்ஸில் போகும். 2 கீழே 8 இறக்குவோம். 28. 28 எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 7 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 448. ஸோ 448 வந்து 1 2 4 அதுக்கப்புறம் 7ல் போச்சுன்னு பார்த்தோம். 8ல் போச்சான்னு பார்த்தீங்கன்னா 8ல் இந்த டிவிஷன் பண்ணி பாருங்கள். டிவிஷன் பண்ணி பார்த்தா ரிமைண்டர் வந்து 0 வருது. பர்ஃபெக்டாக 0 வருது. ஸோ அதனால் 8லையும் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். 9ல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். 9 5s are 45. அதனால 9 5 இல்லை, 9 4 போடலாம். 9 டைம்ஸ் 4 வந்து 36. இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். இந்த 8 கீழே இருக்கிறீங்க. 88. 88 வந்து 9 9s are 81. திருப்பி ஒரு 7 மீதி வருது. ஸோ இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக டிவைட் ஆகலை. ஸோ 9 இஸ் நாட் அ ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ 448க்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 2 4
7 and 8 இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். இதுக்கு மேலேயும் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு இதான் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது 29 பாருங்கள். 29க்கு வந்து இட் வில் பி டிவைடட் ஒன்லி பை இட் செல்ஃப் அண்ட் 1. ஓகேங்களா? 1ஆலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகாம தவிர வேறு எதாலையும் டிவைட் ஆகாது. இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர் இருக்குல்ல, இந்த 29 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகிற நம்பர்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 37ம் 29ம் ப்ரைம் நம்பர்ஸ். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ காம்போசிட் நம்பர்ஸ்னால் a natural number having more than 2 factors is called a composite number. ஸோ இதில் அதான் சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர் ஹேவிங் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இஸ் கால்ட் அ காம்போசிட் நம்பர். அதாவது 4லாம் பார்த்தீங்கன்னா 1ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் 2 இந்த மாதிரி அதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து காம்போசிட் நம்பர்ஸ். இதுவே ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு முதல் படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் தான் காம்போசிட் நம்பர். ஈஸியாக புரிஞ்சிடலாம். நேச்சுரல் நம்பர் greater than 1 having only 2 factors, namely 1 and the number itself is called prime factor. So இங்க பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11, 13, 29 and 37. So இந்த நம்பர் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அதாவது 2, 3, 5, 7, 11, 13, 29 and 37லாம் வந்து எதாலையுமே டிவைட் ஆகாது. 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஓகேங்களா? 2 டிவைடட் பை 1 மட்டும்தான் ரிமைண்டர் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி 2 டிவைடட் பை 2 தான் ரிமைண்டர் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து தே ஹாவ் ஒன்லி 1 and itself as factors. அதுதான் 1 and itself as factors தான் ப்ரைம் நம்பர்ஸ். இந்த கம்ப்ளீட் த ஃபேக்டர் ட்ரீன்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது பண்ணலாம். 16 வந்து 4ம் 2 4 டைம்ஸ் 4 வந்து 16 கிடைக்கும்ல. அப்புறம் அந்த 4க்கான ஃபேக்டர்ஸ் என்னது? 2 × 2 4, 2 × 2 4. அதே மாதிரி இந்த 40யை 10ஓட எதாவது மல்டிப்ளை பண்ணால் 40 கிடைக்கும். 4 டைம்ஸ் 10 40. இந்த 4ஐ இன்னும் எப்படி எழுதிடலாம்? 2 × 2 4. இது எப்படி எழுதலாம்? 2 × 5 10. எப்போவுமே ப்ரைம் நம்பர்லேருந்து நம்ம அதை டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பாருங்களேன், 36க்கு 4ம் 9ம் இது எப்படி ப்ரைம் நம்பரால் நம்ம எழுதலான்னா 2 × 2னா 4 கிடச்சிருமா? இப்போ 9ஐ வந்து ப்ரைம் நம்பரால் எழுதுனா 3 × 3 9. ஓகேங்களா? ஸோ இந்த 36ஐ வந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியாக டினோட் பண்ணலாம். 2 × 2 × 3 × 3ன்னு இப்படி டினோட் பண்ணலாம். 70 எடுத்துக்கோங்க. 7 டைம்ஸ் 10 70. 7க்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து என்னது? 1ம் 7ம் மட்டும்தான். அது ஒரு ப்ரைம் நம்பர். அதனால தான் அவங்க அதுக்கு கீழே ஒன்றுமே கொடுக்கல. இதுவே 10க்கு பாருங்கள், 10 வந்து 2 × 5. ஓகேங்களா? இது ப்ரைம் நம்பர் ஆயிடுச்சு. இது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. 1 × 2ன்னு தான் எழுதணும். அதனால அது அதோட முடிஞ்சிருது. இப்போ 18 பாருங்கள். 18 வந்து 9 டைம்ஸ் 2 18. ஓகே. ஸோ 2க்கு வந்து ஏற்கனவே ப்ரைம் நம்பர் அதோட முடிச்சுட்டாங்க. இதை வந்து இன்னும் எப்படின்னா ப்ரைம் நம்பராக எழுதலாம். 3 டைம்ஸ் 3 9. 28 எடுத்துக்கலாம். 4 டைம்ஸ் 7. 4 டைம்ஸ் 7 28. ஸோ 7 is a prime number. We leave it as such. 4 எடுத்துக்கோங்க. 4 இன்னும் எப்படி பிரித்து எழுதலாம்? 2 டைம்ஸ் 2 4. ஸோ இப்படி தான் இந்த ஃபேக்டர் ட்ரீ பண்ணணும். கீழே ஒரு ப்ரைம் நம்பர் வர்ற வரைக்கும் நம்ம அதை வந்து பிரித்து எழுதிட்டே வருவோம். ட்ரீ மாதிரி போட்டு எழுதிட்டே வருவோம். ஸோ இதுதான் ஃபேக்டர் ட்ரீ. இது நீங்கள் டீட்டெயில்டாக இன்னும் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. இப்போது வந்து நம்ம இந்த ப்ரைம் நம்பர் வர்ற வரைக்கும் அதை பிரித்து எழுதணுன்றதை மட்டும், அந்த கான்செப்டை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 2.2 பார்க்கலாம். ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர்ஸ் ஃபார்னு சொல்லி 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம்ல, சில இதுக்கெலாம் ஃபேக்டர்ஸ், காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபேக்டர் ஆஃப் 8ன்னு எழுதிக்கணும். ஃபேக்டர் ஆஃப் 8 என்னென்னு, 8 வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 1ஆலையும் அதே நம்பராலையும் முதல் டிவைட் ஆகும். எனி நம்பர். ஃபேக்டர் ஆஃப் 12 1ஆலையும் அதாலையும் டிவைட் ஆகும். ஸோ அதை அப்படி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2ஆல் எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். 8 வந்து எத்தனை டைம்ஸ் 2ஆல் போகும்? 4 டைம்ஸ் போகுமா? 4 டைம்ஸ் போகும். ஸோ நான் 2 அப்புறம் 4ன்னு போட்டுக்குவேன். ஓகேங்களா? ஸோ 8ஓட பாதி தான் 4. ஸோ அதனால நான் 4 வரைக்கும் செக் பண்ணால் போதும். 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 4ஆல் டிவைட் ஆச்சா? 4ஆல் டிவைட் ஆச்சு. ஸோ 1, 2, 4 and 8 தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8.
4ஓட நிறுத்திக்கலாம். 5க்கு மேலாம் செக் பண்ண வேணாம். 5ஆல் டிவைட் ஆகுமா 6ஆல் டிவைட் ஆகுமா செக் பண்ண தேவையில்ல. இப்போ 12 எடுத்துக்கலாம். 12 வந்து 1ஆலையும் 12ஆலையும் டிவைட் ஆகும்னு எழுதிட்டோம். 2 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் போகும்? 6 2s are 12. ஸோ 2ஆலையும் 6ஆலையும் டிவைட் ஆகும்னு எழுதிட்டோம். இப்போ அடுத்தது 3ஆல் எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ் போகும். ஓகேங்களா? 4 3s are 12 தானே. ஸோ 3 வந்து 4ஆல், 3யும் 4ம் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. 4 times 3 வந்து 12. 5ஆல் போகுமா? போகாது. 6ஆல் கண்டுபிடிச்சிட்டோம். 6 times 12. 6க்கு மேலே நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா 6ன்றது 12ஓட பாதி. அது வரைக்கும் செக் பண்ணால் போதும். 7ஆல் போகுமா 8ஆல் போகுமான்னு செக் பண்ண தேவையில்லை. 6 வரைக்கும் செக் பண்ணால் போதும். ஸோ இது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8ம் 12ம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்கள். 1 2 ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? 4. ஸோ இந்த 3 தான் காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 and 2. இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபேக்டர் ஆஃப் 24. 24ன்றது 1ஆலையும் போகும் 24ஆலையும் போகும். இதுக்கு நடுவில் எதுலாம் போகும்னு செக் பண்ணலாம். 2ஆல் எத்தனை டைம்ஸ் போகும்? 12 2s are 24. ஏற்கனவே இது நம்ம இந்த ஆக்டிவிட்டி சம்மில் பார்த்தது தானே. 3ஆல் எத்தனை டைம்ஸ் போகும்? 8 3s are 24. ஓகேங்களா? 8 3s are 24. 4ஆல் எத்தனை டைம்ஸ் போகும்? 6 4s are 24 பார்த்தோம்ல. ஸோ 4க்கு அப்புறம் 6. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 6 8. 7ஆல் போகுமா? 7ஆல் போகாது. 8ஆலும் போகாது. 9ஆல் போகாது. 10ஆல் போகாது. 11 12 12ஆல் போகிறது. ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 எப்படி? 1ம் 30யும் போட்டுருங்க. 2 டேபிள்ஸில் 15 டைம்ஸ் போகுமா? 15 2s are 30. அடுத்தது 3 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டேபிள்ஸில் 10 டைம்ஸ் போகுமா? 10 3s are 30 தானே. 4 டேபிள்ஸில் போகாது. 5 டேபிள்ஸில் போகும்ல. 6 5s are 30 தானே. ஸோ 5ம் 6ம் 6 5s are 30. 7 டேபிள்ஸ் 8 டேபிள்ஸ் 9 எதுலேயும் போகாது. 10 டேபிள்ஸில் 10 3s are 30 எழுதிட்டோம். 11ல் போகாது. 12ல் போகாது. 13லேயும் போகாது. 14ல் போகாது. 15 வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். ஏன்னா பாதி இந்த நம்பரோட பாதி வரைக்கும் செக் பண்ணுங்கள் போதும். 30யோட பாதி வந்து 15 தானே. 15 வரைக்கும் செக் பண்ணால் போதும். டிவைட் ஆகுதா, ரிமைண்டர் இல்லாமல் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுதான்னு 15 வரைக்கும் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இது இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் வந்து காமனாக இருக்க என்ன நம்பர்ஸ்னு 1 2 3 6. ஸோ இதெல்லாம் தான் வந்து காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 and 30. ஸோ இதுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லிடலாம் இதெல்லாம் இதில் டிவைட் ஆகும் அப்படின்னு டக்குன்னு. கரெக்டு தானே. ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கோங்க. அடுத்தது 20யும் 30யும் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. 1ஆல் போகும் 20ஆல் போகும். இது நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது 2ஆல் எத்தனை டைம்ஸ் போகும்? 10 டைம்ஸ் போகுமா? 10 into 2 20. அதனால் நான் ரெண்டையும் எழுதிக்கிறேன். 3ஆல் போகாது. 4ஆல் போகும்ல. 4ஆல் 5 4s are 20ன்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ 4 5. 6ஆல் போகாது. இதெல்லாம் போகாதுன்னு எப்படி சொல்கிறேன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஞாபகம் இருக்கிறதுனால. 7ஆல் போகாது. 8ஆல் போகாது. இல்லைன்னா நீங்கள் டிவைட் பண்ணி கூட பாருங்கள். இதோட பாதி 10 தான் பாதி. ஸோ 10 வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு டேபிள்ஸாக உட்காந்து டிவைட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். 30 ஃபேக்டர் ஆஃப் 30 பார்க்கலாம். 1 and 30ல் போகும். 2 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் போகும்? 15. 15 2s are 30 போகுமா? 3 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் போகும்? 10 டைம்ஸ் போகுமா? 3 times 10 30 போகுமா? அடுத்தது 4 டேபிள்ஸில் போகாது. 5 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் போகும்? 6. 6 5s are 30. ஓகேங்களா? 6 5s are 30. ஸோ 5 6லாம் கண்டுபிடிச்சிட்டோம். 7ல் போகாது. 8ல் போகாது. 9லேயும் போகாது. ஏன்னா 9 3s are 27. அப்புறம் 9 4s are 36 போயிருதுல. 30 டிவைட் ஆகாது. 9 டேபிள்ஸில் 10 டேபிள்ஸில் தான் நம்ம பார்த்துட்டோம். 3 times 10 30. 11 டேபிள்ஸில் போகாது. 12ல் போகாது. 13 14ல் போகாது. 15 வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும்.
ஸோ இதோட காமன் ஃபேக்டர் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 10. ஸோ இதெல்லாம் தான் காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20 and 30. ஸோ இந்த சம்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு படிச்சிருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.